ஒருவன் மாலையில் நித்திரைக்குப் போகும் முன்னர் தன்னைப் பற்றி சிந்திக்கின்றான். அதிகாலை 4:30 மணிக்கு முன் எழுந்ததும் தன் செயல்களைப் பற்றி சிந்திக்கின்றான். இன்று அதே மனிதன் இரவு நித்திரைக்கு முன் தன்னைப் பற்றிய எண்ணங்களில் மிதக்கின்றான். நான் சிறுபிராயத்தில் இவ்வாறு என் பெற்றோரும் மற்றோரும் இவ்வாறு செய்வதற்கு பழக்கிவிட்டார்கள். அந்த பழக்கமே இன்று என்னை பற்றி சிந்திக்க என் மனதுக்கு பயிற்சி அளித்தது. நான் ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு முன் என்னை நல்லவனாக்கு, செல்வந்தனாக்கு என்று மட்டுமே கேட்டு வந்தேன். சின்ன காலத்தில் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை. நான் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியவில்லை. எனக்கு விருப்பமானவர்களுக்கெல்லாம் உதவ முடியவில்லை. என் கைகளில் காசு ஒருபோதும் தங்கவில்லை. நல்ல ஆடை உடுத்திருக்கவில்லை. நல்ல ருசியான உணவு எனக்கு கிடைத்திருக்கவில்லை. டியூஷனுக்கு பணம் செலுத்த முடியவில்லை. எனக்கென அதிக நண்பர்கள் இருக்கவில்லை. கவலை என்னை தொடர நினைத்தது. துன்பம் எனக்கு பழக்கப்பட்டதாக இருந்தது. மற்றவர் வெறுப்பை இனங்காண முடிந்தது. அன்பை பெற்றோரிடம் மட்டுமே எதிர்பார்க்க முடிந்தது. என் மனம் இந்த உலகம் துன்பமயமானது என்று மட்டுமே நினைத்து சலித்து கொண்டது. நம்பிக்கை என்பதே அதுக்கு இருக்கவில்லை. ஆனால் இப்போது என் மனம் அன்று போல் இல்லை. நான் சாதித்து விட்டேன். கடவுளின் அருளை பெற்றுவிட்டேன். இனிமேல் முன்னிருந்த நிலைக்கு போக மாட்டேன். என்னை இத்துணை உறுதியாக்கியது நல்லவனாக்கு, செல்வந்தனாக்கு என்று கேட்டு கடவுளிடம் இறந்தமை மட்டும்தான் காரணம் என்று உணர்கின்றேன் என்று என் மனம் இப்போது சொல்லுகின்றது. இந்த கோரிக்கையை ஒரு நாள் கூட கடவுளுடன் வைக்க தவறவில்லை. ஆனால் என் நிலை எப்படி இவ்வாறு மாறியது என்பதை எண்ணி பார்க்கிறேன். இன்று இரவு என் நித்திரைக்கு முன்னான இந்த தியானத்துக்கு நேர வரையறை இருக்கவில்லை. பாடசாலையில் மட்டமான அறிவினை வெளிப்படுத்தி வந்த நான் படிப்படியாக கெட்டிக்காரன் என்ற நிலைக்கு மாறினேன். வெறுக்கப்பட்ட நான் நண்பர்களாலும் ஆசிரியர்களாலும் விரும்பப்படுகிறவனாயினேன். உயர் கல்விக்கே வசதி இல்லாத எனக்கு புலமை பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைத்தன. என்ன இருந்தாலும் என் மனம் அந்த கடவுளிடமான கோரிக்கையை வைத்தலை மறந்ததில்லை. அது என் சிந்தனைக்குரிய செயலாக இல்லாமல் தன்னிச்சையான செயலாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் என் திட வைராக்கியமான ஆகியது. என் இலட்சியம் செல்வந்தன் ஆவது மட்டுமே. நல்லெண்ணம் என் மனதின் தாரக மந்திரமாகியது. எதிலும் நான் நல்ல பக்கத்தை மட்டுமே பார்க்க தொடங்கினேன். எவரையும் கெட்டவராக பார்ப்பதை விடுத்து அவர் செயலின் நல்லதை மட்டும் பார்க்க பழகிக்கொண்டேன். அதன்பின் என்னை யாரும் வெறுத்ததாக உணரவில்லை. கற்றேன். பரீட்சைகளில் சித்திகள் என்னை தேடி வந்தன. தோல்விகளும் வந்தன. என் மனம் துவளவில்லை. என் நல்லெண்ண முயற்சிகளை தொடர்ந்தேன். வாய்ப்புகளும் வந்தன. அரச உத்தியோகம்தான் கிடைக்கவில்லை. ஆனாலும் என் மனம் வலுவிழக்கவில்லை. செல்வந்தனாகும் எண்ணத்தில் திடமாக இருந்தது. நான் ஒரு சிறிய தொழில் முயற்சியில் ஈடுபட என் மனம் வழிகாட்டியது. இன்று நான் சிறு வயதில் அனுபவித்த வறுமையின் துன்பங்கள் இல்லை. செல்வத்தில் புரளுகிறேன். என்னிடம் இருக்கும் பணத்தின் செல்வத்தின் அளவை கணிக்க பல கணக்க பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கடவுளிடம் நான் கேட்டது செல்வம் மட்டும்தான். என் தாரக மந்திரமாக இருந்தது நல்லெண்ணம் மட்டும்தான். எனக்கு உலகியல் இன்பங்கள் எது உள்ளதோ அது எல்லாம் கிடைக்கின்றது. உலகியல் துன்பங்கள் எதுவும் இல்லை. உடல் சுகமாக உள்ளது. மனம் சுகமாகவும் சுத்தமாகவும் உள்ளது. என் கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றி வருகிறேன். நான் என்னை விளம்பரம் செய்யவில்லை. என்னை மற்றவரை விளம்பரம் செய்கிறார்கள். எனக்கு கோபமே வருவதில்லை. என்னிடம் ஒருவரும் கோபம் வரும்படி நடப்பதில்லை. தொட்டதெல்லாம் துலங்குகிறது. கொடுப்பதை மட்டும் யாருக்கும் சொல்வதில்லை. அது பெற்றோருக்கும் மட்டும்தான் தெரியும். என் முயற்சியின்றி என் பேரில் புது புது முயற்சிகள் ஆரம்பமாகின்றன. எனக்குரிய உதவியாளர்கள் அவற்றை எனக்காக செய்கிறார்கள். எனக்கு இந்த உலகில் வேறு என்ன தேவை இருக்கிறது? நான் கடவுளுடன் கேட்டது ஒன்று செல்வம். நான் செய்தது ஒன்று, அது நல்ல செயல்கள். கிடைத்தது முடிவில்லாதது. இன்னும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்று ஒரு வெற்றியாளன் எண்ணிக்கொண்டதை என் கண்ணினால் முன்னுக்கு கொண்டு வந்தேன் என்று உணர்ந்தேன் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். இது நிகழ முடியாததா? கடவுள்தான் இதனை செய்வித்தாரா? எல்லோருக்கும் இந்த வாய்ப்புள்ளதா? ஏன் எல்லோராலும் இவ்வாறு ஆக முடியாதுள்ளது? ஏன் ஆட்களுக்கிடையில் வேறுபாடு உள்ளது என்று என் மனம் நினைக்கின்றது. அதற்கும் அவர் ஒன்றை சொல்லியிருந்தார். நீர் கடவுளை கண்மூடித்தனமாக நம்புவது போல கடவுளிடம்
ஒப்படைத்த கோரிக்கையும் நிறைவேறும் என்று கண்மூடித்தனமாக நம்புவாயானால் மட்டுமே நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். இவர் அடையும் இன்பத்தின் அளவும் துன்பத்தின் அளவும் செய்வினையிலேயே தங்கியிருக்கிறது. செய்வினையின் அளவே கடவுள் மேலான நம்பிக்கையின் அளவை மிகச் சரியாக துல்லியமாக காட்டும். அதனை வைத்துக்கொண்டே கடவுளின் உதவியாளர்கள் உனக்கு நீதியான தீர்ப்பை வழங்குகிறார்கள். அந்த நீதிக்கு சமனான நீதியையே மனிதரின் நீதிமன்றங்களும் வழங்க வேண்டும். நீதிமன்றங்கள் தவறுமானால் அந்த செய்வினைக்கும் தீர்ப்புண்டு என முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். கடவுள் சப்பு, வேண்டி சப்பு.